அவர் எவ்வளோ போட்டுக்கிறாரு எங்களுக்கு வாடகை? 1500 ரூபாய் வாடகை. எவன் கொடுக்குறான் உனக்கு? இபி பில்லு 8 ரூபாய் வாங்குறான் ஹவுஸ் ஓனரு. அதை கேட்க முடியுமா? வாடகை செட் ஆகல சார், வாடகை செட் ஆகல. இதில் வெறும் வாடகையை கொடுத்துட்டு மண்ணி அள்ளி துண்ணுவோம். இதெல்லாம் எந்த முறையில் இருக்குது? இந்த ஆளுமை நல்லா இருக்குதா? அவங்களுக்கு நல்லா இருக்குது. சத்தியமாக எங்களுக்கு நல்லாவே இல்லை. இந்த ஆட்சியே தரக்குறைவான ஆட்சி, பெண்களுக்கு எதிரான ஆட்சி ஆண்டு இருக்காங்க. இது தர மாட்டாங்க. 15 நாள் லீவு தான் இப்போ யூஸ்வலாக கொடுக்குறது. வருஷம் அடுத்த வருஷம் தரோம், அடுத்த வருஷம் தரோம்னு அதிகாரிங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ சுத்தமாக அதே 15 நாள் தான். அதுலேயே 3 சண்டே வருது. 15ல் 3 போச்சுன்னா 12 நாள் தான் லீவு. இது எந்த விதத்தில் நியாயம்? இது நாங்கள் முதல்ல யாரு? நாங்கள் யாரோட சேர்ந்தவங்க? யாருக்காக நாங்கள் ஊழியம் பண்ணுறோம்? அது எங்களுக்கு ஒன்றுமே புரியல. அவங்களுக்காக நாங்கள் வேலை செய்கிறோன்னா நாங்கள் அவங்கள சேர்ந்தவங்க தானே. நாங்கள் ரோட்டில் உட்காந்துருக்குறோம். பாத்ரூமில் லாக் பண்ணியாச்சு, பாத்ரூமில் தண்ணி வரக்கூடாது, அதே நிறுத்தியாச்சு. சாமியில் போடக்கூடாது, இவங்க வெயிலே உட்காந்தாலும் எழுந்து ஓட்டுருவாங்க அப்படின்னு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் நாங்கள் விழமாட்டோம். நேற்று 2 பேர் மகக்கட்சி ஊந்தாங்க, இன்னைக்கு 4 பேர் மகக்கட்சி ஊந்தாங்க. மொத்தம் எல்லாருமே மகக்கட்சி ஊந்தாலும் இங்கே தான் இருப்போமே தவிர போக மாட்டோம். எங்களுக்கு பார்ட் டைம் ஜாப் தான் எங்களை சேர்த்தாங்க. பார்ட் டைம் ஜாப்னா முதல்ல என்னது எனக்கு புரியல. அது பார்ட் டைம் ஜாப்னா 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் மினிமம், அதுதானே பார்ட் டைம் ஜாப்பு. ஆனால் எங்களுக்கு 8:30 மணிலேருந்து சாயந்தரம் 4 மணி வரைக்கும் சென்டரில் இருக்கணும், ஸ்கூலில் இருக்கணும். அதே மாதிரி பெரிய பசங்களுக்குலாம் ஸ்கூல் விட்டுட்டாங்க. 2 வயசுலேருந்து 4 வயசு வரைக்கும் பசங்க பால்வாடிக்கு வரணும், அங்கன்வாடிக்கு வரவு இருக்குது. 2 வயசு பசங்க எப்படி வரும்? பெரிய குழந்தை வீட்டில் இருக்குன்னா சின்ன குழந்தை